ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 75 கிராம் அளவு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 4 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்துட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாயை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு 30 செகண்ட் சிம்மில் வச்சு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயமாக நீளமாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வேகணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம தூள் சேர்க்கணும். இப்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தூளோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை சேர்த்துடலாம். நம்ம பருப்புலேயே மஞ்சள் தூள் சேர்த்ததுனால நம்ம தனியாக சேர்க்க தேவையில்லை. நல்லா இது தளன்னு கொதித்து வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா இந்த சைஸ் அளவு புளியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா திரும்ப கலந்துட்டு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், இந்த சாம்பார் நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் இதை வேக வைக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக கொதிச்சிருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.